ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல் கோட் வித் கர்லி. நம்ம வந்து நிறைய ப்ரொஃபஷனல் லாங்குவேஜஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம், அதாவது ரியாக்ட், நோட், அது மாதிரிலாம். வெல்கம் டு அவர் நியூ சீரீஸ். இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் பியூர்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் நான் ஐடி அண்ட் நான் சிஎஸ்சி பீப்புள் வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கணுன்னா அது கண்டிப்பாக சி தான். ஸோ இங்கே தான் வந்து தியரி பேசிக்ஸ் எல்லாமே வந்து கற்றுப்போம். இதுலேருந்து தான் வந்து அடுத்தடுத்த லெவல் ஆஃப் வந்து ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கற்றுப்போம். ஸோ யா, இந்த கோர்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துப்பேன், அந்த ப்ரோக்ராமை வந்து டைப் பண்ணிட்டு ஒவ்வொரு லைனாக வந்து நம்ம டீகோட் பண்ணி தெரிஞ்சுப்போம். ஸோ அதுலேருந்து தான் வந்து நம்ம வேரியபிள்னா என்ன, மெத்தட்னா என்ன, ஃபங்க்ஷன் என்ன, இது ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு இந்த லைன் வந்துச்சு, எதுக்கு இந்த லூப் இப்படி ரன் ஆச்சு, அந்த மாதிரி எல்லாமே வந்து கற்றுக்க போகிறோம். இட் இஸ் நாட் கோயிங் டு பி லைக் தியரிட்டிக்கலாக வந்து மிடில் லெவல் கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பா இது, ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் இது அப்படின்னால சி ப்ரோக்ராம் பற்றி நான் சொல்லவே மாட்டேன். நான் கண்டிப்பாக வந்து அதெல்லாமே உங்கள் புக்ஸில் இருக்கும் அண்ட் நீங்கள் நிறைய இடத்துல தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் லெக்சரர்ஸ் வந்து அதை தான் வந்து ப்ரீச் பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக. ஓகேவா, அதை பற்றிலாம் நம்ம இந்த கோர்ஸை பார்க்கவே மாட்டோம். ஸோ யா, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி முதல் கட்டம் அப்படின்னாலே எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுவோம். இங்கேயே அதான் பண்ண போகிறோம். வாங்க, ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. ஓகே, எதுக்கு இங்கே இப்போ வந்து இது யூஸ் பண்ணீங்க? பிரிண்ட் பண்ணணும் ஹலோ வேர்ல்டு, அதுக்கு வெறும் பிரிண்ட் ஆஃப் போட்டால் பத்தாதா, எதுக்கு இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் வரணும். ஓகேவா, அப்போதான் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் வந்து நல்லா கற்றுக்க முடியும். ஓகே, இது stdio.h அப்படின்னா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்டோட ஹெட்டர். இதை வந்து இது கம்ப்ளீட்டாக அந்த லைனையே வந்து ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த stdio.hோட பர்பஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ் வந்து இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்க்கு எழுதியிருப்பாங்க. அதாவது நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணும்போது கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறதுக்கு நோகாமல் பிரிண்ட் எஃப்னு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பிரிண்ட் எஃப் ஃபங்க்ஷன் வந்து எங்கேயாவது அவங்க முன்னாடி டிஃபைன் பண்ணி வச்சிருந்தாதான் நம்ம அதை வச்சு பிரிண்டே பண்ண முடியும். இல்லைன்னா கம்பைலருக்கு எப்படி தெரியும் நம்ம இதை பிரிண்ட் ஆஃப் தான் பண்றோம், லைக் பிரிண்ட் பண்றது தான் இதை யூஸ் பண்றோம் இந்த மெத்தடை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும்? அந்த மாதிரி நம்ம வந்து நோகாம வந்து கோட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக இந்த சில மெத்தடாலஜி, சில ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாத்தையும் முன்னாடியே வந்து எழுதி வச்சிருக்காங்க, ப்ரீ டிஃபைன்டா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஹெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணும். அது இந்த நிறைய ஹெட்டர்ஸ் இருக்கு நமக்கு, அதுல இந்த பர்டிகுலர் ஹெட்டரை வந்து யூஸ் பண்றதுனால நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா, அதாவது printf அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, ஸ்கேன்எஃப் அதாவது இன்புட் வந்து யூசர்கிட்ட வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைல் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஃபைல் ஐஓ ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற வேண்டிய மெத்தட்ஸ் எல்லாமே வந்து, அதாவது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக இதில் எழுதி வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த stdio.h அப்படிங்கிற ஹெட்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட் மெயின். ஓகே, மெயினுங்கிறது தான் வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் அ சி ப்ரோக்ராம். ஓகேவா, இந்த மெயின் வந்து இல்லாமல், அதாவது இந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கோடை ரன் பண்ணிங்கன்னா அது வந்து எரராக தான் வந்து உங்களுக்கு த்ரோ பண்ணும். ஸோ இந்த மெயின் மூலமாக தான் வந்து கம்பைலர் வந்து என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து யூனோ கம்பைல் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனோட பேர். ஜென்ரலி ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதினாலே வந்து இந்த பேரந்தசிஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க, இந்த 2 பேரந்தசிஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இந்த யூனோ லைக் கர்லி பிரேசஸ் வந்து எதுக்குன்னா அந்த ஃபங்க்ஷனோட ஸ்டார்ட் எண்டை வந்து குறிக்கிறதுக்காக. இதுக்குள்ள ஃபங்க்ஷன்ல என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எழுதிப்போம். இது வந்து ஃபங்க்ஷனோட பாடி, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இன்ட் வந்து ரிட்டன் டைப், அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லைக் இங்கே வந்து அதோட இதை டைப்பை வந்து மென்ஷன் பண்ணும். இந்த டைப் வந்து இங்கே வந்து ரிட்டர்ன் வந்து இன்டா வந்து இன்டீஜராக வந்து ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இங்கே வந்து printf. ஓகே, இந்த printfல வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஹை ஹலோ வேர்ல்டு. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த printfங்கிறது வந்து என்னன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து இதோட ப்ரீ டிஃபைன்ட் எல்லாமே இந்த ப்ரீ லைக் டிஃபைன்டு டேரக்டிவ்ஸில் வந்து இருக்குது, ப்ரீ ப்ராசஸர் டேரக்டிவ்ஸில் இருக்குது. அதனால வந்து இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமாக வந்து இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் நமக்கு அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகும். வந்து நான் ரிட்டர்ன் 0ன்னு வந்து கொடுக்க போகிறேன்.
ரிட்டர்ன் 0. ஓகே, இது வந்து இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன். அதனால 0ன்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். இதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆனால் நான் வந்து என் ஃபங்க்ஷனில் வெறும் பிரிண்ட் தானே பண்ணுறேன், எதுக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னால கொஷின்ஸ் வரணும். ஓகே, இங்கே ஒரு அனாலஜி என்னன்னா, இது வந்து ஒரு ஜாப் இன்டர்வியூ ரிப்போர்ட் மாதிரி. பிரிண்ட்எஃப்ங்கிறது வந்து என்னன்னா, லைக் வாட் யூ சே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது பிரிண்ட்எஃப், அதுதான் வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். இந்த ரிட்டன் வந்து என்னன்னா ஃபைனல் எவாலுவேஷன் ரிப்போர்ட். அதாவது ஓஎஸ்க்கு தெரியணும் நீ கரெக்டா பிரிண்ட் பண்ணிட்டியா இல்லையா, அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டா பிரிண்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது ஓஎஸ்க்கு வந்து நம்ம சொல்றதுக்காக ரிட்டன் 0 வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஜென்ரலி ஜீரோங்கிறது வந்து சக்ஸஸ் ரேட்டை வந்து குறிக்கும். ஸோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பர்ஸாக இருந்தது ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட் எரர் டைப்ஸாக வந்து ஓஎஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஜென்ரலாக வந்து ஓஎஸ் வந்து யூசஸ் ரிட்டன் வேல்யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோக்ராம்ஸ் அவுட்கம். நீங்கள் வந்து பிரிண்ட்எஃப் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறீங்க, இந்த ரிட்டன் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிட் பண்ணு, கம்பைலர்ட்டு சொல்கிறது ஃபங்க்ஷன் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு, கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு, இதை வந்து எக்ஸிட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த ரிட்டன் 0 வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுதான் ஒரு 4 லைன் ஆஃப் கோடு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டபிள் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இன்கேஸ் இல்லை இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அது ஏன் யூஸ் பண்ணுறோம்னு வந்து கேள்வி கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ நம்மளோட சீரீஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. நான் வந்து தியரி வந்து எதுவுமே சொல்லித்தர மாட்டேன். ஸோ நம்ம வந்து இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் எடுத்துப்போம், அந்த ப்ரோக்ராம் வந்து கோட் பண்ணிட்டு ஒவ்வொரு லைன் ஆஃப் கோட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம், ஏன் யூஸ் பண்ணோம், அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ எப்படி இருக்கு, ஏன் எங்க இருந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல் எங்க இருந்து ஆரம்பிக்குது, லூப் ஏன் எப்படி ரன் ஆகுது, அந்த மாதிரிலாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். விச் மீன்ஸ் ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடையும் வந்து டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். அதுதான் வந்து இந்த சீரீஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். யா, இதை வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிடுவோமா? சி, ஐ ஹோப் இது உங்களுக்கு வியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹாய் ஹலோ வேர்ல்ட், நம்ம என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோமோ அது வந்து அவுட்புட்டில் வந்துருச்சு. அண்ட் எக்ஸிட்டட் வித் கோடு 0. ஓகேவா? டன், அதாவது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஓஎஸ்க்கு வந்து நம்ம சொல்லிட்டோம். அவ்வளோதான் ஹலோ வேர்ல்ட் பற்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பிரித்து மேய்ஞ்சு தெரிஞ்சுக்கலாம். Yes, until then, stay tuned for the next video, guys. Thank you for watching. Tata, bye bye, take care.